சண்டே அதுமா மணி வந்து 2 ஆக போகுது. எங்களுடைய அன்றாட வேலை ஓடிக்கிட்டே இருக்கு. மாவு அரைச்சோம், இன்னொரு வீடு மாவு அரைச்சிட்டு இருக்கிறோம். இதில் வந்து காலையிலே நாங்கள் சண்டே அதுமா ஹேர் பேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி அது பேக்கிங் பண்ணி கொரியர் எடுத்தாந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு போய் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துன்னு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அடுப்பில் தான் எங்களுக்கு வேலை இன்னைக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். மறுபடியும் இன்னும் ஹேர் பேக்கெல்லாம் ரெடி பண்ணணும். எங்கள் பட்டானுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் வறுத்துட்டு ரசம் வைக்கணும். உனக்கு என்ன வேணும் என் பட்டானுக்கு? ஆமாடி, ஒரே டயர்டாக போயிடுறாருங்க. அவரு தான் என்னவோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே. இவர் எங்களை விட்டு எடைய வரவே மாட்டான்றான். இவனை வச்சுன்னு நான் என்ன பண்றது? சாதம் வேவுது அடுப்புல, பானையெல்லாம் சாப்பாடு செய்யறது அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. எங்களுக்கு இவ்வளோ வேலையிலையும் நாங்கள் அடுப்பில் செய்யணும்ல. எனக்கு சரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டுமேன்னுட்டு அடுப்பில் செய்கிறேன். சிக்கன் வெந்துன்னு இருக்குது. சிக்கன் வறுவல், குழம்பு தாளிக்கணும், சாதம் அடிச்சாச்சு. குழம்பு சிக்கன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாழைக்காய் வறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, சண்டே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கின்னு சாப்பிட போறாங்க எல்லாரும். மணி நான் மட்டும் பார்த்துக்கங்க, மணி 3:30 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டுங்க. பிள்ளைங்கெல்லாம் பாவம் உட்காந்துட்டு இருக்கிறாங்கங்க. ஆறட்டும் சாப்பிடு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எனக்கு ரசம், வாழைக்காய், மல்லாட்டை ஊறுகாய், வடை. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காலிலேருந்து ஹெவியான ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எங்க வீட்டு பட்டானே எங்க பக்கத்துலயே தாங்க உட்காந்து இருப்பான். திமிர் பிடிச்சவங்க. அவன் முடியா கொட்டுது, எட்டையா போடான்ற நவுற மாட்டுறான். எங்க பட்டான்னு இருக்கு பாருங்க, ரொம்ப கருத்துங்க. எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைங்க. நாங்கெல்லாம் மாடியில படுத்துக்குவோம், எங்க வீட்டுக்காரர் மட்டும் கீழே படுத்துப்பாங்க. இவன் அவரு கூட தான் இருப்பானே. அவரு காலைல உடம்பு சரியில்லாத வாமிட் பண்ண உடனே இவன் போயிட்டு அவரை கொஞ்சறானா நக்கறானா. ரொம்ப ஒரு வேச்சு போயிட்டாரு இவனை பார்த்து. தமிழே அறிவு அதிகம் தமிழ் இவனுக்கு அப்படின்றாருங்க. பாசக்கார பிள்ளையா நீ பட்டனு? பாசக்கார பிள்ளையா நீ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம சண்டே நினைக்கி அன்றாட வேலையில நம்ம ஏர் பேக் ரெடி பண்ணிக்கணும் இருக்கோம். ஒரு 10 கிலோ ரெடி பண்ணி அரைச்சி டப்புல வைக்கிறோம். ஒரு 10 கிலோவுக்கு வறுத்து எல்லாம் காயுது, அதையும் ரெடி பண்ணி வைக்க போறோம். நாங்க ஊருக்கு போறோம்ல, 4 நாள் டூர் போறோம். அதனால என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனா அவங்க சேல்ஸ் பண்ணின்னு இருப்பாங்க. அதனால ஹெவியா ஒரு வாரமா வேலை ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏர் பேக் வேணா வாங்கிக்கோங்க. அது ஏர் பேக் தானே. நாங்க இருட்டுல மாவு வச்சுன்னு உட்காந்துக்கிறோம். கரண்ட் இல்லை எங்க ஏரியாவெல்லாம். லைட்டா மழை பெஞ்சாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. எங்க வீட்டுல இன்வெர்டர் ஃபால்ட்டு. அதனால எல்லாம் இருட்டுல உட்காந்துக்கிறோம் பாருங்க. எப்படிலாம் உட்காந்து வருகிறோம் பாருங்க. பாருங்க